ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினியோட 125cc ஸ்கூட்டர் தாங்க இருக்குது. அதுலேயும் நம்ம வச்சுருக்க இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ZX ப்ளஸ் வேரியண்ட்டு. ZX ப்ளஸ் அப்படின்னா இதுலேயே 3 வேரியண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. VX ப்ளஸ் ZX ப்ளஸ் இந்த மாதிரி 3 வேரியண்ட் இருக்கும். இதில் டாப் வேரியண்ட்டாக சொல்லப்படுறது அப்படின்னா தான் இந்த ZX ப்ளஸ் வேரியண்ட்டு. இதில் என்னென்னா அந்த பிரான்ஸ் கலரோட ஒயிட் கலர், பிரான்ஸ் கலரோட பிளாக் கலருங்கிற 2 வேரியண்ட் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அலாய் வீல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாசிட்டிவாக இந்த ZX ப்ளஸில் இருக்குது. மற்றபடி அலாய் வீல்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ZX வேரியண்ட்டுங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டடாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் VX ப்ளஸ் வேரியண்ட் அப்படிங்கிறது வெறும் அலாய் வீல் இல்லாமல் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் வரக்கூடிய அந்த ஒரு வேரியண்ட்டு தான் VX ப்ளஸ் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விதமான வேரியண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்ரு 2025 எடிஷன் தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பட் இந்த ரிவ்யூ எதுக்காகனா நிறையா பேர் ZX இந்த ஒரு டெஸ்டினி 125 ஒரு 125cc கேட்டகரியில் கூட கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரீசன் என்ன, ரெண்டாவது இதில் என்னெல்லாம் அப்படி நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் ஒரு டெஸ்டினி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அண்ட் என்ன மைலேஜ் வருதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மைலேஜுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். நான் அதை கடைசியாக சொல்கிறேன். இன்ஜினோட ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு 124cc இன்ஜினுங்க, 9 bhp அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க். ஸோ ஓரளவுக்கு நல்லா காமான இன்ஜின் தான். ஒரு ரீஎன்ஜினியரிங் செய்யப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்டினியை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜின் பயங்கர ரிஃபைன்மெண்ட், சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. i3s இன்பில்டாகவே இருக்கும். ஸோ ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அண்ட் நல்லாவும் இருக்குது. ரிஃபைன்மெண்ட் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடினாலும் ஸ்டில் இன்னமும் ஒரு புது பைக் ஓட்டுற ஃபீல் தான் இது கொடுக்குதுங்க. டயர்ஸ் பிரேக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து டாப் வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே அந்த 12 இன்ச்சஸ்க்கான வீல் சைஸ் வரும். ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் டயரு, ரியரில் வந்து 100/90 செக்ஷன் டயரு கொஞ்சம் பிரைடராக கொடுத்துருப்பாங்க. டிவிஎஸ் டயர்ஸ் தான் ஸ்டாக்லேருந்தே வருதுங்க. ஸோ இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அலாய் வீல் செட்டப் வந்து வந்துடும். இது டாப் வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸும் வந்துடும். ஸோ அந்த அசிஸ்டட் பிரேக்குன்னு சொல்லுவாங்களே, பின்னாடி பிரேக் அழுத்தினா முன்னாடி பிரேக்கும் அப்ளை ஆகும்ட்டு அந்த டெக்னாலஜியில் அதே மாதிரியான பிரேக் சிஸ்டம் தான். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில், ரியரில் காயில் ஸ்பின்னிங் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED டிசைன்ஸ்க்கான ஒரு டிசைன் டெக்னாலஜி தான். ஃப்ரண்ட் LED, ரியர் LED, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் அவங்க ஹாலஜன்ஸில் வரும். ரியரோட லைட் செக்மெண்ட் பாருங்களேன், அந்த பிளேஸ்மெண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் வரும், கீழே வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட் வரும். ஒரு எக்ஸேப் சிம்பிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரியர் லைட் பார்க்கவே நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு இந்த வண்டியோட அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 5.5 லிட்டர்ஸ்க்கான டேங்க்கு. மைலேஜும் நல்ல ஒரு ஃபிகர்ஸில் இருக்கிறதுனால நமக்கு டேங்க் சைஸ் ஓரளவுக்கு டீசெண்டானதுன்னே சொல்லலாம். அண்டு இதோடைய சீட் கம்ஃபோர்ட் எல்லாத்தையும் பற்றி பார்க்கும்போது நல்ல ஒய்டரான ஒரு பெரிய சீட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், 2 பேர் ரொம்ப சௌகரியமாக உட்காரலாம். ஸோ ஒரு லென்த்தான சீட்டு தான். ஃபேமிலி ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ஃபேட்டாக இருக்கவங்களும் சரி, ஹைட்டாக இருக்கவங்களும் சரி, 2 பேருக்குமே இது வந்து ரொம்பவே ஆப்டடாக இருக்கும். அண்ட் உட்காந்துட்டு போகிற அந்த ஒரு பொசிஷனுமே பயங்கர சூப்பராகவே இருக்கும். சீட்டு வந்து எல்லாமே கீழே இன்டெகிரேட்டடாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குங்க. லைட்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி சின்ன ஒரு சீட் செட்டப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பெரிய சீட் செட்டப்லாம் சொல்ல முடியாது. முன்னாடி வந்து ஒரு ஃபோன் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு குட்டிய பேக். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB-க்கான சார்ஜிங் போர்ட் பி டைப் தான் கொடுத்துருப்பாங்க. பி டைப் தான். அண்டு ஒரு பேக் மாட்டுறதுக்கு ஒரு ஹூக்கு, கீ போடுறதுலே மல்டி ஃபங்க்ஷனல் கீயாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே நம்ம கன்சோல் மீட்டர் பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் பேஸ்டுக்கான அந்த ஒரு கன்சோல் மீட்டர் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓடோ ட்ரிப்பு மீட்டர் இருக்கும், சர்வீஸ் இண்டிகேட்டர் காட்டுது. அதுக்கப்புறமேட்டு ட்ரிப் A, ட்ரிப் B, ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் ரன்னிங்கில் உங்களுக்கு காட்டும். ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத காட்டும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சுங்கிற விஷயம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி இதை ஓட்டு போதே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேப் கனெக்ஷன் இருக்குது, ப்ளூடூத்க்கான பேரிங் சிஸ்டமும் இருக்குது. நீங்கள் ஆஃப் ஆன் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கால், மெசேஜ், நேவிகேஷன்ஸ் எல்லா விஷயங்களுமே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மேப்பை பேர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் நீங்கள் போய் டேர்ன் எடுக்கணும் எல்லாமே இந்த மீட்டரில் வந்து காட்டும். ஸோ இது வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்ட் இருக்கிறது தான். இதே நார்மல் வேரியண்ட்டில் அது கிடையாது. பட் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சுவிட்சஸ் எல்லாமே i3sக்கான இன்பில்டான ஆன் ஆஃப் சிஸ்டம். லைட்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சில இதில் டேரெக்டாகவே ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்துட்டு சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க தனியாக, நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டார்டருக்கான பட்டன், இது சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகுங்க. த்ராட்டிலுக்கானது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம், பாஸ், இண்டிகேட்டரு, ஹாரன் டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. மிரர்ஸ் எல்லாமே வந்து பாடி கலர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியோடைய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு நான் பார்க்குற விஷயம் என்னென்னா இதோட ரேஞ்ச்.
இந்த வண்டியில் ரேஞ்சுங்கிறது சில இதில் வந்துட்டு அப்படியே ஒரு பேசிக்காக கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. ஆனால் இந்த வண்டியில் அப்படி கிடையாது. ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஒரு அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் போகுதுன்னு காட்டுதுன்னா அதில் 0.5 இல்லைனா 1 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக இருக்கும். அதுதான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இந்த வண்டியில் ரேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அக்யூரேட்டாகவே இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது இந்த லைட் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்டினியை காட்டிலும் இதோட அந்த லைட் செட்டப்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் சாவி போட்டிங்கன்னா இது மட்டும் எரியும். கீழே ப்ரொஜெக்டர் லேம்ப்பு, மேலே வந்து லோபி. ஸோ இது ரெண்டையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. லைட் சுவிட்சஸ்மே நீங்கள் வந்துட்டு மேனுவலாக ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூட்டர்ஸில் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கனாலே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருப்பானுங்க. கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆல்ரவுண்டராக எல்லாத்தையுமே அடக்குனது. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலாக நீங்கள் ஒரு 125cc கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய எல்லா ப்ரைஸுமே வந்துட்டு ஒரு 1 lakh, ஒரு 1,20,000, 25,000. ஈவன் ஜூபிட்டரோடைய ப்ளூடூத் வெர்ஷன்ஸ்லாம் வந்துட்டு 1,22,000 வருது. ஆக்சஸோட ப்ளூடூத் வெர்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,28,000 கிட்ட வந்துருச்சு. ஆனால் ஸ்டில் இது ப்ளூடூத் வெர்ஷன் தான். இந்த வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் இது ZX ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் 1,11,000 ஸோ ப்ரைஸுங்கிறது அந்த 1,15,000 உள்ளே வருது. அண்ட் இதோட என்ஜினுமே வந்து நான் சொன்ன மாதிரி 125cc இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்டினி மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும். இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த ஃபீல் அப்படின்றது ரைடிங் ஃபீல் இன்னுமே ஒரு புது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கூட்டர் எடுத்து நான் ஓட்டினா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஸோ அந்த வகையில் ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் கிளாஸான ஒரு வண்டியாக தான் இருக்குது. அண்ட் ரைடிங்குமே நல்லா இருக்குது. ஸோ மைலேஜை மெயினாக சொல்லும்போது இன்றைக்கி இந்த வண்டியோட கன்சிஸ்டன்ட் மைலேஜாக, ஏன்னா 10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, என்ன மைலேஜ் வருதுன்னு தெரிஞ்சிருக்கும். 52ங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்குது. ஷோரூமில் 50 வருதுன்னு சொன்னாங்க. ஸோ 50 வரும். நாங்கள் 52, 53 வந்து ஆவரேஜாக கிடைக்குதுங்க. ஸ்பீட் ட்ரிவன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 60, அதுக்கு மேலே போகிறதில்ல. ஆனால் வண்டியோடைய டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 92 வரைக்குமே எனக்கு போயிருக்கு. நான் டெஸ்ட் ரைட் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 91, 92 வரைக்குமே இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து போகுது. ஸோ டாப் ஸ்பீடு பொறுத்த வரைக்குமே சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த டாப் ஸ்பீட் 92 தாண்டியுமே இந்த வண்டி போகுது. நான் அதுக்கு மேலே புஷ் பண்ணலை. ஒரு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 95, 96 வரைக்குமே இதோட டாப் ஸ்பீடு வந்து போகும். பட் என்னதான் இருந்தாலும் என்னோடய ஹோல் வெயிட்டுக்கு நான் கொஞ்சம் வெயிட்டான ஆள் தான். அப்படி இருந்தாலும் ஒரு 96 ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டுமே இருந்தோம். ஒரு 92 வரைக்கும் எனக்கு அச்சீவ் ஆனதுங்கிறது ஓகே. பைக் கூட அவ்வளோ ஸ்மூத்தாக அச்சீவ் ஆகலை. ஸோ இதோட டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க, அதை சொல்ல வரேன். என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அந்த ஸ்பீடு போனாலும் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் பயங்கர ஸ்மூத்தராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறதுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ஒரு 1,15,000 இருக்கணும். மைலேஜ் கன்சிஸ்டண்ட்டாக வரணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிக் ஆகி வண்டியுமே நல்லா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தாராளமாக அந்த டெஸ்டினியை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு டெஸ்ட் ரைடுமே தொடர்ந்து வருங்க. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய். அதே மாதிரி இந்த BS6 வெர்ஷனோட வீடியோவுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 2026 வந்த BS6ஓட ஃபேஸ் 2 வெர்ஷன் இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. இன்றைக்கி அந்த பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோடைய ஆன்ரோட் வேலை தான் இப்போ நான் சொன்னது. ஓகேவா? இந்த வண்டி வரும்போது 1 lakh உள்ள அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. 1,05,000, 1,04,000 தான் வந்துச்சு. இப்போ வந்து 2,000 ஏறி இருக்குது. ஸோ இந்த 2026 வெர்ஷனுமே வீடியோ வரும். ஸோ அதையுமே மறக்காமல் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாரையுமே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது ஒரு டெஸ்ட் ரைட் ரிவ்யூ தொடர்ந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.